நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொன்னுசாமி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வரண்யா. கள்ளக்குறிச்சியில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயார் செய்திட ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுச்சேரி மாநிலம் ஆகியவற்றிற்கு நாடாளுமன்ற, மக்களவை பொது தேர்தலுக்கு அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்திட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அஇஅதிமுகவினர், முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், சி.வி. சண்முகம், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், செம்மலை, வளர்மதி, ஓ.எஸ். மணியன், ஆர்.பி. உதயகுமார், வைகை செல்வன் உள்ளிட்டோர் வருகை தந்து அமர்ந்துள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயார் செய்திட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்படும் என தெரிய வருகிறது. அதனை கொண்டு தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் அதிமுக கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநில, மண்டல பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த பிரதிநிதிகள், கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் ஆகியோர் கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் இக்கூட்டம் நடைபெறும் மண்டபத்தின் வெளியே அந்த கட்சியினரால் வைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பேனரில் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அருகிலுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் பெயர் வரவேற்பு பேனரில் அச்சிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத்தின் ஆதரவாளர்கள் மத்தியில் இது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரண்யா. பொன்னுசாமி, விவரங்களுக்கு நன்றி.